வணக்கம். நான் யார் என்று முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சிலர் என்னை கவர்மெண்ட் டிவிகளில் பார்த்துருப்பாங்க, சிலர் தனியார் டிவிகள்லையும் பார்த்துருக்கலாம். பார்க்காத சிலருக்கு நான் யாருன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன அறிமுகம். என்னோடய பெயர் டாக்டர் ஜாய்ஸ் திலகம். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். நான் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு 43 ஆண்டுகள் என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுடன் இப்பொழுது நான் பேச வந்திருக்கிறேன். ஹோமியோபதி பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடங்காத ஒரு ஆசை. ஸோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன். இது 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 எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஹோமியோபதி விழிப்புணர்வுன்னு சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இது எப்போ நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே எப்போ, எங்கே, யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு அனுபவம் மிக்க ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது உண்மையில் அதில் நாங்கள் கற்றது மட்டும், கல்லூரியில் கற்றது மட்டும் இங்கே வரல. எக்ஸ்பீரியன்ஸில் பெற்ற விஷயங்களையும், அனுபவத்தின் மூலமாக பெற்ற விஷயங்களையும் சேர்த்து உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் இதற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லி இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் டெல்லிக்கு போயிருந்தேன். ஏன்னா அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கணும், பார்க்கணும், நான் எழுதின ஒரு புஸ்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கணும் என்ற ஒரு தீராத ஒரு ஆசையில் நான் அங்கே போனேன். அது மட்டுமல்ல, அன்றைக்கு நான் ஒரு பவித்ரம் அப்படின்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன் கடந்த 21 ஆண்டுகளாக. ஸோ அதன் மூலயமா நான் மக்களுக்கு இந்த ஹெல்த் அவேர்னஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலயமாவும் செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் அப்துல் கலாம் அவர்களை பார்த்து என்னோட அந்த என்ஜிஓக்கு அவரை சென்னையில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்துக்கு தான் நான் போயிருந்தேன். போகும்பொழுது முறையாக அப்ளிகேஷன் எல்லாம் போட்டோம். ஏன்னா இது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும், அதனால் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்துல் கலாம் கிட்ட போகிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் நான் அப்போ கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறதுனால முறையாக பெர்மிஷன்லாம் வாங்கினேன் இல்லையா? ஸோ அதன்படி நான் பெர்மிஷனெல்லாம் நான் எழுதி போட்டேன், கிடச்சிது. ஆனால் சொன்னபடி டெல்லிக்கு போன பிறகு அன்றைக்கு என்னோட அந்த நண்பர் திரு கீழாம்பூர் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவர் கலைமகள் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கார். ஸோ அவர் முதல்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு பெர்மிஷன் அன்று கொடுக்கப்படவில்லை. ரொம்பவும் ஒரு சோகமான மூடில் தான் நான் இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த ஒரு சமயத்தில் நான் அவரோட கூட நானும் இன்னொரு சிபிஐ ஆஃபீஸரும் போயிருந்தோம். உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம். சரி, இப்போ எப்படியோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போன பிறகு நாங்கள் ஒரு 7வது கேட்டில் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். அங்கே ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். இந்த இவர் எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால இவருக்கு மாத்திரம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அவரும் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு கலாமை சந்தித்து ஏதோ அவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு வார்த்தை வந்தது. என்னோட டாக்டர் உள்ளே வர முடியல, எனக்கு மாத்திரம்தான் சார் பெர்மிஷன் கிடச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது, why do you want to bring her inside அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு கண்ணு கொடுத்த தெய்வமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் ஐ பற்றி தெரிஞ்சுக்கணும். உடனே அப்படியா, அப்படி சொல்லுங்கள், அந்த டாக்டர் பேர் என்ன? டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அப்படின்ட்டு எழுதி அது பேப்பர் வெளில வருது. பேப்பர் வெளில அந்த ரிசப்ஷனிஸ்ட் போகணும், ஜார்ஜே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் ஜார்ஜ் நஹி ஹே, இட்ஸ் லேடி டாக்டர் ஜாய்ஸ் ஹே அப்படின்னு நானும் சொல்கிறேன். சரின்ட்டு நான் உள்ள நை செக்கிங் கரோ அப்படின்ட்டு அலறாங்க. அந்த ஜாவோஜின்னு எனக்கும் ஹிந்தி தெரியாது. சரின்ட்டு நான் நேராக உள்ளே போனேன். அந்த வாசலில் நான் எதிர்பார்த்த மாதிரி, என்னோட இமேஜினேஷனில் நான் எதிர்பார்த்த மாதிரியே அங்கே அப்துல் கலாம் அவர்கள் அங்கே உட்காந்துட்ருக்காரு. மிலிட்ரி பர்சன் அங்கே நின்றுட்டு அந்த ஜாவோஜின்னு சொல்லிட்டாரு. நான் மாத்திரம் உள்ளே போகிறேன். என்னுடைய பேகை என்னையும் அறியாமல் நான் மேலே வச்சு விட்றேன், டேபிள் மேலே வச்சுட்டு அவர் இடத்துல அவர் சொல்கிறேன், சார் ஐ கம் ஆல் த வே ஃப்ரம் சென்னை டு ப்ரெசென்ட் திஸ் புக் டு யூ அப்படின்னு சொல்லி நான் எழுதின ஒரு புஸ்தகத்தையும் அவரிடத்தில் நான் கொடுத்தேன். அப்பொழுது அவர் கையை கட்டிக்கிட்டு என்ன கேட்டது, why do you want to present this book to me அப்படின்ட்டு.
நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னமோ கேள்விகள்லாம் கேட்பாரு. அப்படி நினச்சேன். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் இதை பற்றி கேட்பார், பொருளாதாரம் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்ட்டு என்னோடய மைண்டில் நான் ஓரளவுக்கு ஏற்றி வச்சுட்டு போனேன். கடைசியாக பார்த்தா வை டு யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் திஸ் புக் டு மீன்னு கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் தெரியாமலே நான் வந்து அந்த புஸ்தகத்தில் அவர்களுடைய அறிவுக்கு, அப்துல் கலாம் அவர்களின் அறிவுக்கு சமர்ப்பணம்னு அந்த புஸ்தகத்தை எழுதி முடிச்சிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால மாத்திரம் இல்லை. ஸோ ஐ எம் நாட் ப்ரெசென்டிங் மை புக் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பட் ஐ எம் ப்ரெசென்டிங் மை புக் டு த விஸ்டம் ஆஃப் த பிரசிடென்ட் சார் அப்படின்னு அவங்க சொன்னேன். அவர் உடனே ஆச்சரியப்பட்டு புத்தகத்தை வாங்கி இப்படி வச்சுட்டு அவர் என்னிடம் 5 கேள்விகளை கேட்டார். அந்த 5 கேள்விகளில் ஒன்று தான் வாட் இஸ் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் விரும்பி கேட்ட விளக்கம் அது. அந்த விளக்கத்துக்கு நான் கொடுத்த பதில் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த பதிலை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நீங்களும் விரும்பி கேட்பீர்கள் என்று நம்பி இதை வெளியிடுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.